ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருந்துச்சோ அந்தந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கிராமங்களுக்கு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மூலமாக நடக்க இருந்த ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புதுசாக விதிச்சிருக்கக்கூடிய அந்த வயது வரம்பு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறனால அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்லாம் பண்ணி முடிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நோட்டிஃபிகேஷன் இல்லை அதை பற்றின தகவல் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ இல்லை நம்மளுக்கு மாவட்ட வெப்சைட்டுகளையோ மறுபடியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தமிழ்நாடு முழுக்க ஒரே அறிவிப்பாக இருக்காது. அந்தந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அறிவிப்புகளாக வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்குது. பட் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ 1995 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறது வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து GO 625 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறதே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கிராம உதவியாளருக்கு முன்னாடி ஸோ வந்து இந்த ஆணையன் வந்து பார்த்திங்கன்னா 1995 அரசாணை 625 படி ஜூலை 6, 1995 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ அப்போ வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்குன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. பட் வந்து 1995 அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தான் இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ கிராம உதவியாளர் அந்த 1995க்கு முன்னாடி அப்போ அந்த கிராம உதவியாளருங்கிற போஸ்ட்டில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 விதமான பேர் இருக்குது. ஒன்று தலையாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டியான் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கிராம நிர்வாக பணிகள். இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக செஞ்சுட்டு வந்த பகுதி நேர பணிகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் உங்களுக்கு கிடையாது. ஸோ டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தலையாரி அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். ஸோ தலையாணி என்பவர் ஒரு கிராமத்தில் காவல் பணியை மேற்கொள்பவர். கிராம நிர்வாக அலுவலருக்கு அதாவது VAOக்கு உதவுவது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, குற்றச்சம்பவங்கள் நடந்தால் அதை போலீஸாருக்கு தெரிவிப்பது, கிராமத்தின் எல்லைகளை கண்காணிப்பது போன்ற வேலைகளை செய்வார். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கட்டும், ஒரு கோயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் லேண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் பண்ணுறது, ஏதாவது குற்ற சம்பவம் நடந்தால் அது வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸாருக்கு தெரிவிப்பது. அதாவது இப்போ ஒரு கிராம உதவியாளர்னு அதை தானே பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்போ பண்ணிகிட்டு இருந்தவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா தலையாரின்னு சொல்லுவாங்க. அதுவும் தலையாரி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தோட காவலர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கிராமத்தோட ஃபுல் சேஃப்டி வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸு, அதை பற்றின புள்ளி விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த தலையாரி தான். அதே மாதிரி வந்து வெட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு, வெட்டியான் என்பவர் ஒரு கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வது அல்லது தகனம் செய்வது போன்ற பணிகளை செய்பவர். அதே போல் கிராமத்தில் உள்ள சுடுகாடு அல்லது இடுகாட்டை பராமரிப்பதும் அவருடைய வேலை. இவர்கள் அரசுக்கு வருவாய் திரட்டுவதிலும் உதவியாக இருந்தார்கள். 1995 ஆண்டுக்கு பிறகு இந்த 2 பதவிகளும் இணைக்கப்பட்டு கிராம உதவியாளர் என்ற நிரந்தர அரசு பணியிடமாக மாற்றப்பட்டன. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெம்பரரியாக இருந்த தலையாரி இந்த வெட்டியான் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா 1995 GO 625 படி வந்து ஒரே பணியாக அவங்கள ஆக்கப்பட்டு கிராம உதவியாளர் அப்படிங்கிற ஒரு புது போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளர் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் கிராம உதவியாளர் அப்படிங்கிறது இதே மாதிரி 2 இயர்ஸ் ஒன்ஸு 3 இயர்ஸ் ஒன்ஸு இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பணியிடங்கள் இருக்குன்னு அறிவிக்கப்பட்டு எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறது எப்படி எடுப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்தில் ஒரு 4 வேக்கன்சி, 4 கிராமத்தில் வந்து இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாக இல்லாமல் அந்தந்த மாவட்ட வெப்சைட்டுகளில் அந்தந்த வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அந்த அலுவலகத்துக்கு உட்பட்டு தினசரி நாளிதழ்களில் அதுக்கப்புறம் தகவல் பலகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டப்பட்டு அதுக்குண்டான பணியிடங்கள் அப்படிங்கிறது நிரப்பப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் கிராம உதவியாளர் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2023 கூட 2748 பணிகளுக்கு அந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறவங்க வந்து ஹையர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் 2299 பணிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த மாவட்ட வெப்சைட்டுகளில் வட்டாட்சியர் கோட்டாட்சியர்கிட்ட அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு PDF-ஆக ரெடி பண்ணி வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அப்போல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அந்த தகவல் பலகையில் வந்து ஒட்டி போடுறது, நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்குறது, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து அந்த மாதிரியான இன்டர்நெட் அந்த வசதிகள்லாம் கிடையாது. இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கிடையாது. அப்போல்லாம் அரசு வேலைகள் பற்றி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கெலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து அங்கெல்லாம் போய் பதிவு பண்ணுமா அப்படின்னு. ஸோ நான்லாம் வந்து என்னோட 10th
12th முடிக்கும் போதும் சரி, காலேஜ் முடிக்கும் போதும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிறது கட்டாயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு அரசு வேலை கிடைக்கும் போது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆர்டர் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். பட் இப்போல்லாம் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிடையாது. பட் முன்னாடி நம்மளோட இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த VAO அப்படிங்கிறது கிராம நிர்வாக அலுவலர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கிராம பொறுப்புகள்லாம் வந்து யார் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ மாவட்ட கலெக்டர் சொல்கிறோம், ஒரு வட்டாட்சியர் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர்லேயோ இல்லை அவங்களுக்கு வேற ஒரு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வர ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைக்கு கீழே கொண்டு வரப்பட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்குன்னு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டு இந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து தான் ஒவ்வொன்றும் கொண்டு வராங்க. அந்த மாதிரி தான் இந்த 1995 இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கடந்த 30 வருஷமாக வந்து இந்த கிராம உதவியாளருக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய 2299 பணிகளுமே இப்போ உங்களுக்கே தெரியும் ஏஜ் வந்து மினிமம் 21 மேக்ஸிமம் 52 வரைக்கும் எடுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 52 ஏஜில் ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்வீஸ் வந்து இன்னும் 6 இயர்ஸ் தான் இருக்குது. அப்போ இது 2025 2031 மறுபடியும் அந்த பகுதிக்கு கிராம உதவியாளர் வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதே ஒருத்தர் வந்து 21 வயசு அல்லது 22 வயசில் கிராம உதவியாளர் ஆகிறார் அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட வந்து 30-35 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்து கிராம உதவியாளர் வேகன்சி எப்போ வரும்? கிட்டத்தட்ட 30-35 வருஷம் கழிச்சு. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் உள்ளூர்லேயே தான் இருந்தாகணும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. அந்த ஊரில் கிராம உதவியாளராக இருக்கிறது, அந்த கிராமத்தில் உதவியாளர் தேவைங்கிறனால தான் இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங்கே இருக்குது. ஓகேவா? நீங்கள் உடனே நான் வேற ஒரு கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்னு இப்போ இந்த VOலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மாறுறாங்க. பட் வந்து நீங்கள் இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறவங்க பெர்மனெண்ட்டாக அந்த ஒரு கிராமத்திலே தங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்டரி. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணி. இன்கேஸ் நீங்கள் வேறு மாதிரி மாறுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த VRS வாங்குறது, அந்த விருப்ப ஓய்வு வாங்குறது அந்த மாதிரியாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் யார் வந்து வேகன்சி எங்கே கிரியேட் ஆகுதோ அதை வச்சு தான் இந்த பணிகள் அப்படிங்கிறது நிரப்புறாங்க. சில பக்கம் வந்து புதிய கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். அந்த மாதிரி கிராமங்கள் உருவாகும் போது அங்கே ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறவங்க எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிறதுல கடந்து வந்த பாதை. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு இன்னும் புது முடிவு ஏதாவது எந்த ஒரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயும் எதுலேயுமே வந்து வெளியாகலை. ஸோ ஃபர்தராக இப்போ இந்த 2025 நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது, அந்த மாற்றி அமைக்கப்பட்ட அந்த வயது வரம்போடு வந்து பார்த்திங்கன்னா புதிய PDF ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து வெளியிட்டிருக்காங்களா அப்படிங்கிறதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் ஷேர் பண்ணுங்கள்.